ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி எதுலையுமே உழைக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஏன் உழைக்கக்கூடிய ராசிங்கிறாங்க? இந்த கால புருஷனுக்கு 6வது ராசி கன்னி ராசி. கன்னி லக்னம் கன்னி ராசி. கடுமையான உழைப்பாளிகள், உழைக்கக்கூடிய திறமைகள் கன்னி ராசி கன்னி லக்னத்தை நிறைவேற்ற இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசி என்ன? நில ராசிம்பாங்க. இப்ப நில ராசி, நிலனா நிறைய ஆசை, எதுவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதுல இருந்து 1000 தடைகளை தாண்டி வரக்கூடிய ராசி கன்னி ராசிங்க. எதுலையுமே இளமையான தோற்றம் யாருக்கிட்ட இருக்கும்? கன்னி ராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். என்றுமே இளமையானவங்க, நல்ல ஒரு குணங்கள் இருக்கும் கன்னி ராசி என்பவர்கிட்ட. ஒருத்தரை கவரக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப விளையாட்டுக்கணும், சுட்டித்தனம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். சுட்டித்தனம், சுறுசுறுப்பா ஆக்டிவிட்டா இருப்பாரு. வயசு 60 வயசு மாதிரி இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு 30 வயசு மாதிரி தோற்றம் அவர்கிட்ட இருக்கும். ஒருத்தரை கவரக்கூடிய தன்மைகள், கன்னியுடைய குணங்கள், கன்னிராசில இந்த குணம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசி பொதுவாக உபய ராசி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும்,
ஆளுக்கேத்த தன்னை மாத்திக்கக்கூடிய குணம் கன்னி ராசியில இருக்கும். ஆனா காரியத்தை சாதிக்கக்கூடிய ராசி கன்னி ராசி. ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி, கடுமையான உழைப்புக்கு அது ராசி. எங்கிட்ட தான் எதிரி வருவான்னு தெரியாது ராசிக்கு மட்டும். எதிரி, பகை, போட்டி, போராட்டம் ஏதாச்சும் ஒரு எதிரி இருந்துகிட்டே இருப்பான்னு எடுக்கலாம். கன்னி லக்னம் கன்னி ராசி. சில பேருக்கு அப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு எதிரி, போட்டி, போராட்டம், தடையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. ஆனா எது வந்தாலும் சரி ஒரு பொன் சிரிப்பு இருக்கும். துன்பம் வந்தாலுமே கன்னி ராசியை இன்பமா காட்டிக்குவாங்க. அந்த குணம் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா 100% கரெக்டா வரும். 100% கரெக்டா மாறவே மாறாது. லக்னாதிபதி உங்களுக்கு நல்லா இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம், ராசி விடுங்க, ஏதாச்சும் லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்னாதிபதி உங்களுக்கு நம்ம நல்லா இருக்கணும். எல்லாமே நம்ம அணிவிக்கணும். லக்னாதிபதி நல்லா இருந்தாலும் எல்லா பலனையும் பார்க்க முடியும். எல்லாம் பிறந்தது வந்து கஷ்டத்தை தான் பார்த்துக்கிட்டே வரணும். அப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். ஒண்ணு இல்ல, நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க. 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அது நம்ம பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். தசாபதின்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை வரும். இப்ப இந்த நீங்க ஒரு 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. அதாவது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இதுல பிறந்திருப்பீங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசாபதி பாருங்க மாறி மாறி நடக்கும் ஜாதகத்துல. திசாபதி மாறும்போது ஒருத்தருக்குடைய குணங்கள் மாறும், டோட்டலா மாறும். ஒரு சிலர் கஷ்டப்பட்டே இருப்பா, திடீர்னு அவருக்கு வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும். அப்ப ஜாதகத்துல திசாபதி தான் ஒருத்தரை நிர்ணயம் பண்ணும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டா பலன் எடுக்க துல்லியமா வரும். ஏன்னா கன்னிராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில்ஸ் எல்லாம் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணேன். நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். அதான் எங்களுடைய இறை சிந்தனை. இப்ப கிரகங்கள் எங்கெங்க அமைப்பா இருக்கும் பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க ராசிலேயே பாருங்க கேது பகவான் இருக்கார். உங்க ராசிலேயே கேது பகவான் இருக்கார். அடுத்து 5ஆம் பாவத்துல பாருங்க செவ்வாய் பகவான் இருப்பார். அதாவது மகர ராசியில சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து 6ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வாரு. புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார். சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். ஒரு 4 கிரகங்கள் ஒரே பாகத்துல உங்களுக்கு 6ஆம் பாகத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பார்த்தோன்னா 7ஆம் பாகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். அதாவது மீன ராசியில 8ஆம் பாவத்துல குரு பகவான். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவானும் புதன் பகவானும் பயிற்சி ஆகிடுவாங்க. இந்த 3 கிரகம் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்ற கிரகம் எல்லாம் அதே இடத்துல தான் இருக்கும். ராசி அதிபதி யாரு? புதன் பகவான் தான். உங்களுக்கு யாரு? புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு அதிபதி பகவான். பொதுவாக உங்க ராசியில கேது இருக்கிறாரா, ஏதாச்சும் ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல ஒரு திங்க் பண்ண ஒரு சிந்தனை இருக்காது. ஏதாச்சும் உடம்புல ஒரு மந்தமா ஒரு சோம்பேறியா ஒரு மந்த தன்மையில உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இந்த கேது வந்து கரெக்டா அந்த அக்டோபர் 30 பாருங்க ஒரு சுறுசுறுப்பு உங்கள்ட்ட இருக்காது. ஜாதத்துல கேது பகவான் சரியா இல்லாட்டினா நான் சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே இருக்கும். ஒரு மந்தமா சுலோகமா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு தாமதமா தடையா இது மாதிரி பாக்குறாப்லயே வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு கண்டிப்பா உண்டு. எடுத்த காரியம் ஒரு மந்தமா இருக்கும், ஒரு தாமதமா இருக்கும், தடையா இருக்கும். நண்பர்கிட்ட பிரச்சனை, வேலை உத்தியோகத்துல தடைகள். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் தடை. கன்னிராசி வேலையே இடம் மாத்திராப்புல வந்திருக்கும் பாருங்க. தொழில ஒரு மந்தமான தன்மை, படிப்பு கல்விங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. ஒண்ணு இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, சகோதர சகோதரி ஒரு சில மன சங்கடங்கள், இது எல்லாமே ஒரு சில பேர் பாக்குறப்ப வந்திருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு தொழிலும் ஒரு மந்தமான தன்மை. அஷ்டம குரு வேறையா, ஒரு சில பேருக்கு குரு பகவான் சரியா ஜாதகத்துல ஒரு பலவீனமா இருந்தால் ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. சனி பகவான் சரியாக இல்லைன்னா வேலை உத்தியோகத்தை தடை பண்ணியிருப்பாரு. நோய், எதிரி, பகை, கடன், போட்டி, போராட்டம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க. கன்னிராசி கண்டிப்பா நடந்திருக்கும். எதிர்பாராத ஒரு கண்ணத்தை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இனிமே எப்படி கொடுப்பாரு? எந்த ஒரு தடையுமே கிடையாது. இனிமேக்கு நிறைய ஒரு நல்ல பலனை பார்க்க போறாங்க. கன்னிக்கு இனிமேதான் களை கட்டும். வாழ்க்கையில ஒரு களை கட்டக்கூடிய நேரம் வருது. எவ்வளவு இதுக்கு முன்னாடி எவ்வளவு துன்பங்கள் பார்த்தீங்க? துன்பங்கள் நிறைய பார்த்தாங்க கன்னிராசிக்காரங்க. இன்பமே பார்க்கல. வாழ்க்கையில இன்பம் கிடையாது, துன்பத்தை அதிகமா பார்த்திருப்பாங்க. 1 வருட காலங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. நிறைய பேர் கன்னிராசிக்கு சரியான ஒரு பலன் கிடையாது. உங்களுக்கு இந்த குரு மட்டும் பயிற்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க. நான் குரு பயிற்சி வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் அடுத்ததுல. கண்டிப்பா இனிமே உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தடையும் கொடுக்க மாட்டார். என்னை பொறுத்தவரை நல்ல எதிர்காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எந்த காரியம் தொட்டாலும் சரி. இதனுடைய முதல் பலனே கன்னிகா ராசிக்காரங்களுக்கு வேலை உத்தியோகம் தான். வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுது. கொஞ்சம் உடம்புல கவனம் செலுத்த வேண்டும். கன்னிகா ராசி என்னுடைய கருத்து தான். ஒண்ணு உடம்புல வேலை செய்யறதுனால நோய், எதிரி, பகை, கடன், உடல், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஜீரண தொந்தரவு, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவு உணர்ந்து காட்டுவார். கொஞ்சம் கவனம் தேவை. உடல் பாகத்துல வயிறு பகுதி, கால் பகுதி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு உணர்ந்து காட்டுவார். நிறைய கன்னிராசி என்ன பண்ணும்? இப்ப கொண்டக்கடலையும் பாசிப்பறியும் நிறைய சாப்பிடணும், அவ்வளவுதான். இந்த மார்ச் மாசத்துல இருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய கொண்டக்கடலையுமே பாசிப்பறியுமே உணவுல நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய வழிபாடுகள் நிறைய பண்ணணும். பெருமாள் வழிபாடை நிறைய கைப்பிடிக்கணும். ஆனா வேலை உத்தியத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில் சூப்பரா இருக்கும். புதுசா தொழில் பண்றவங்க ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராது. படிப்பு கல்வியும் தடை வராது. ஏன் கல்வி தடை வராது? என்ன காரணம்? சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்துதான் இங்க இருப்பாங்க. அதனால இங்க பாதிப்பை கொடுக்க மாட்டார். ராகு கூட சேர்ந்து சூரியன் சேர்ந்துருவாரு. அப்ப இங்க பெருசா பாதிப்பை கொடுக்க மாட்டார். படிப்பு கல்வி, அரசாங்க வேலை, எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறேன், வேற கம்பெனி மாத்த போனா கண்டிப்பா மாத்துங்க. அனுகூலம் அரசாங்க வேலையும் கிடைச்சிடும். வீடு, வண்டி, வாகனம், பூமி இதெல்லாம் வாங்குற யோகம் வரும். இனிமேல் நீங்க பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்க பண்ணிருப்பீங்க, அதுல பணத்தை போட்டிருப்பீங்க. இனிமேல் மறுபடியும் போறக்கூடிய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. வீடோ, வண்டியோ, பூமியோ, இடமோ வாங்குற யோகம் சூப்பரான நேரம் வரும். பார்த்துக்குங்க. அதுல எந்த ஒரு தடையுமே எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு தடை பண்ண மாட்டார். இதுல பணத்தை நீங்க விரயம் பண்ணணும். கன்னிராசிக்காரங்க பொதுவா பண்ணிருக்கணும். அந்த மைண்ட் செட்டை ஓடும் உங்களுக்கு. அனுகூலமா அமைச்சு கொடுத்தா திருமண சார்ந்த விஷயத்துல நண்பர்கள் பழக்கம், திருமண சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலமா நிறைய பேருக்கு முடிஞ்சிடும். பிடிச்ச பெண்ண காதல் திருமணம், 2வது திருமணம், முதல் திருமணம் சரி தடை இல்லாம நிறைய பேருக்கு நடக்கும். தாமதம் நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார். வெளிநாடு, வெளியூர் போகணும் இந்த ஆசை இருக்குன்னா கண்டிப்பா போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும். வெளிநாடு, வெளியூர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். இந்த நேரத்துல ஒரு தடை இல்லாம கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வாழ்க்கை, வெளியூர் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு உங்களுக்கு. எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாட்டுல பிசினஸ் பண்றீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் நல்லா இருக்கும். கமிஷன் பிசினஸ்னா பாருங்க சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கமிஷன் பிசினஸ் எதிர்பார்த்தது லாபம் இருக்கும். ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங்கு இது எல்லாமே சொல்றேன். நல்ல ஒரு அனுகூலங்கள் உண்டு. அதுமாதிரி நகை கடை வச்சிருக்கவங்க இதெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருவார். போலீஸ், இராணுவத்துறை, மருத்துவத்துறை இதேமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஏன்னா கேது வந்துட்டாரு உங்களுக்கு. கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே நிறைய ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்துருவார். மெயினா பெண்களுக்குன்னா பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இனிமே கிடைச்சிடும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி பெண்கள் சாதிக்கலாம். எதிர்பார்த்த வெற்றிகள் பெண்களுக்கு 100% கண்டிப்பா உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல வெற்றியா பெண்களுக்கு சாதிக்கிறாப்ப கொடுத்துருவாரு. அரசாங்க வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்லா இருக்கும். பெண்களுக்கு தொழில், உத்தியோகம் எல்லாமே அனுகூலமா இருக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் யோகம், லாட்ரி யோகம் கன்னி ராசிக்கு உண்டு. கன்னிகா ராசிக்கு லாட்ரி யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% கிடைச்சிடும். தந்தை சொத்து, தாயுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்து, தாயுடைய சொத்துக்கள் இதெல்லாம் பிரச்சனை இருக்கும் பாருங்க. எல்லாமே இருக்காது.
நல்ல ஒரு வெற்றிகள் வருது. கடன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. எவ்வளவு கடன் வந்தாலும் சரி, இனிமேல் ஃபேஸ் பண்ற குணம் உங்களுக்கு நிறைய வந்துடும். இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. திடீர் யோகம், ராஜயோகம், லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். உங்களுக்கு திடீர் யோகம், லாட்ரி யோகம், வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிலே பணத்தை பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றியை கொடுத்துருவார். அரசியல்வாதிக்கலாம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் உண்டு. எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அரசியல்வாதிக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திரத்துல பிறந்துட்டா எதுலையுமே பாருங்க இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே தைரியமான குணம் இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள். விடாம எந்த ஒரு இடத்த விடாம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள், உழைக்கக்கூடிய நபர்கள் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தாவே நல்லா உழைப்பாங்க, நல்லா கடுமையா உழைப்பாங்க. உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும்? வேலை, உத்தியோகம், 4 பேர் 10 வச்சு நிர்வாகம் பண்ற பொறுப்பு எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, இனிமே பாருங்க நிறைய ஒரு போட்டி, போராட்டம், தடையெல்லாம் அந்த சினிமே இருக்காது. நிரந்தரமான வேலையில, உத்தியோகத்துல ஒரு உயர் பதவியை, ப்ரமோஷனை கொடுத்துருவார். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி, இங்க பண்ணுவோம் சரி, ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவார். எதிரி, பகை, கடன் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையை பேஸ் பண்ணுவீங்க. எப்ப? கரெக்டா மார்ச் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சூப்பரா இருக்கும். உங்க ராசியை சூரிய பகவான் பார்த்துருவார். அதனால உங்களுக்கு நல்லா இருக்கும். மார்ச் 14, 15க்கு அப்புறம் பாருங்க வேலை, உத்தியோகம், கணவன் மனைவி, திருமணம் எல்லாமே சூப்பரா அமையும். திருமணத்தில் உள்ள பிரச்சனை, தடைகள் நீங்கும். நண்பர்கள், பழக்கவழக்கம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். எதிர்பார்க்க உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கலாம். எல்லாமே சிறப்பாக அமைச்சு. படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு தைரியம் எழுத சொல்லுங்க, கண்டிப்பா அரசாங்க தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிடும். நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. அடுத்து அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இங்க எதுலையுமே பாருங்க ஒரு லாபத்தை நோக்கி போய் பயணிக்கூடிய நபராக இருப்பாங்க. மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும். லாபம் இதுல வேணும், அது வேணும்னு சொல்லி நிறைய மனசுக்குள்ள சிந்திப்பாங்க. இவங்க எதிர்த்த காரியம் எல்லாமே லாபமா இனிமே அமைச்சு கொடுத்துருவாரு. பண லாபம் பயங்கரமா இருக்கும். தன லாபம் இனிமே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா நீங்க தானே குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. ஒரு தன்மையான குணம் இருக்கும்ல, ஒரு தன்மையான ஒரு நல்ல ஒரு சிந்தனை, அறிவாற்றல் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்குமே. உங்க அறிவாற்றல் எல்லாமே பாருங்க அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு. படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும். தொழில் நல்ல ஒரு அனுகூலம் அமைச்சுக்குவார். பெருங்கொண்ட பண லாபம், உங்களுக்கு இன்கம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும். கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்க இனிமே உங்க பக்கம் வெற்றியா வருது. எல்லாம் பாருங்க அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் தேடி வரும். நிறைய பேர் அந்த வண்டி வாகன பிசினஸ், ரியல் பிசினஸ், கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரும் அஸ்தத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே. ஏன்னா அந்த துறையில இருப்பாங்க. நீர் சம்பந்தப்பட்ட வேலையில உள்ளவங்க, உணவு சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வரும் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்குமே. அடுத்து பாருங்க சித்திரை நட்சத்திரம். இதுல பிறந்துட்டா என்ன ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க. எப்போதுமே ஒரு தைரியமானவங்க, தன்னம்பிக்கைய விட மாட்டாங்க. இவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும். நிறைய பேர் பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு விட்டு வெளியூர் போய் வசிக்கூடிய நபர்லாம் பாருங்க இந்த சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பா இருப்பாங்க. வண்டி வாகன பிசினஸ், போலீஸ், இராணுவம், இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய வேலைகள், மருத்துவத்துறையில உள்ளவங்க, இது எல்லாமே இந்த நட்சத்திர தொடர்பு வரும். நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில எல்லாமே இது எல்லாமே இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. கட்டிடத்துறை இது எல்லாமே இந்த துறையில வந்துடும். இந்த சித்திரத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கும். வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். வெளிநாட்டை வேலை பார்க்கணும், ஒரு இடத்த மாத்தலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஒரு இடமாற்றம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க, இன்னும் மாத்திராப்புல வரும். வேலை கிடைக்காதான் வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவாரு. தனலாபம் பயங்கரமா இருக்கும். வருமான இன்கம் இனிமே உண்டு. கடன் வாங்கியாச்சும் வீடோ இடமோ போவியோ வாங்குற யோகம் உங்களுக்கு வரும். இடமோ போவியோ வாங்குற யோகம் வரும்.
ஏதாச்சும் பணம் கொடுத்துறீங்க, அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும். லோன் ஏதாவது கேட்டுறீங்க, அந்த லோனும் கண்டிப்பா உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. தொழில நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும். அரசாங்க எக்ஸாம் எழுதும், அரசாங்க வேலை கிடைச்சிடும். இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சித்திரத்துல பிறந்தவர்களுக்கு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் மிக வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.